विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாயே. இன்றைய தினம் ஆதிசங்கரால் எழுதப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் நாம தொடங்க இருக்கோம். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது பகவத் பாதாளால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். அவரால் ஷண்மதங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம படிச்சிருப்போம். அதில் குமரக்கடவுளை வழிபடக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு கௌமாரம் அப்படிங்கிறதாக அவரால் நிறுவப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய இந்த குமரக்கடவுளை சுவாமி இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்து மூலமாக வசத்தியா கொண்டாடுறார். மொத்தம் 33 ஸ்லோகங்கள் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துல காணப்படுறது. புஜங்கம் அப்படின்னா அதாவது மீட்டர்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. சம்ஸ்கிருதத்துல சந்தஸ் அப்படிங்கிறது. வேதத்துக்கு 6 அங்கங்கள். அதுல சந்தஸ் அப்படிங்கிறது ஒரு அங்கமாக திகழ்கிறது. அப்படி ஒரு மீட்டர் என்ன இப்ப நம்ம பொதுவா விஷ்ணு சகஸ்ரநாமம் அனுஷ்டுப் சந்தகா அப்படிங்கிறதுல நாம படிச்சுட்டு இருப்போம், சொல்லிட்டு இருக்கோம். புஜங்கம் அப்படிங்கிறது அது ஒரு வகையான மீட்டர், சந்தஸ். அந்த புஜங்கத்துல இந்த சுப்பிரமணியனை பத்தின விஷயமானது ஆதிசங்கரால சொல்லப்படுறது. ஒரு அற்புதமான கிருதி. அந்த குமரக்கடவுள் அப்படின்னாலே நமக்கு 6 படை வீடுகள் நமக்கு நினைவுக்கு வரும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு 6 கோவில்கள் முக்கியமான ஸ்தலங்களாக கருதப்படுறது. எப்படி வைணவத்துக்கு 108 திவ்யதேசம்னு சொல்றாளோ, சிவனுக்கு எப்படி பஞ்ச ஸ்தலங்கள் சொல்றாளோ, அந்த மாதிரி இந்த குமரக்கடவுளுக்கு 6 படை வீடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த 6 படை வீடுகள் என்னென்ன அப்படின்னாக்கா, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பாண்டிய நாடு. முதல்ல நம்ம நாடுகளை அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. பாண்டிய நாடு, கொங்கு நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அந்த ரீதியில இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது முதல் 6 படை வீடுகள்ல முதல் வீடாக இருக்கு திருப்பரங்குன்றம். அது எங்க இருக்குனாக்கா மதுரை மாவட்டத்துல பாண்டிய நாடு. அதற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூர் அப்படிங்கிறது, அல்லது திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த தூத்துக்குடி மாவட்டம், அதுவும் பாண்டிய நாட்டில் தான் இருக்கு. அதன் பிறகு திருவாவினன்குடி, அது என்னன்னாக்கா பழனி இல்லையா, திண்டுக்கல் மாவட்டத்தில் கொங்கு நாடு அப்படிங்கிற இதில் அது அமைந்திருக்கு. அதன் பிறகு பாருங்கோ திருவேரகம், அதான் சுவாமிமலை, சுவாமிநாத சுவாமி கோவில் சொல்வா இல்லையா, அது தஞ்சாவூர் மாவட்டம், சோழ நாட்டில் அது அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியா திருத்தணி நமக்கு தெரியும் இல்லையா, திருவள்ளூர் மாவட்டத்தில் தொண்டை நாடு, அது காஞ்சிபுரத்தில் வருது. அடுத்து 6வதாக பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது பாண்டிய நாடு, மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இப்படியாக இந்த ஷண்முக கடவுள் 6 முகம் கொண்டவன். யாரு அப்படின்னாக்கா குமரக்கடவுள். அந்த குமரக்கடவுளுக்கு 6 படை வீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா கொண்டாடக்கூடிய ஸ்தலங்களை தான் நம்ம பார்த்தோம். அதுல திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சீரலைவாய், தூத்துக்குடி மாவட்டத்தில் பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. சரி, அந்த இடத்துக்கும் சுவாமிக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இந்த ஸ்தோத்திரமானது உருவானது? அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமி எப்படி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவா ஒரு அவதாரம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும். எந்த அவதாரமுமே ஒரு நோக்கத்தை உத்தேசிச்சு தான் அந்த அவதாரமானது பகவானால் எடுக்கப்படுறது. அப்படி அதர்மம் தலை தூக்கும் பொழுது அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த அவதாரங்களானது எடுக்கப்படுறது இல்லையா. சொல்லுவார் இல்லையா பகவத்கீதையில, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்வா இல்லையா. அந்த மாதிரி
இந்த பகவானுடைய ஒவ்வொரு அவதாரங்களும் ஒரு ஒரு மகிமையை சொல்றதா இருக்கும், ஒரு உத்தேசம் இருக்கும். அந்த ரீதியில தேவர்களுக்கு ஒரு சமயம் நிறைய தொந்தரவானது வருது. அந்த தொந்தரவுலாம் தரது யாருனாக்கா பெரும்பாலும் அசுராலா தான் இருப்பா. அந்த அசுரன் யாருனாக்கா சூரபத்மன் சொல்லக்கூடிய அசுரன். அந்த சூரபத்மனால தேவர்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுறது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான இடத்துல போய் முறையிடுறான். அப்படி முறையிட்ட உடனே அவளுடைய வேண்டுதலெல்லாம் ஏத்துக்கிறார் சிவபெருமான். கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன். அதன் பிறகு என்ன பண்றார், தன் நெற்றிக்கண்ணில இருந்து 6 பொறிகளை உண்டாக்குறார் சுவாமி சிவபெருமான். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் இல்லையா? அதே மாதிரி சிவபெருமானுடைய கட்டளையை ஏத்துண்டு சூரபத்மனை அழிக்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார். அதுதான் திருச்செந்தூர்னு சொல்லக்கூடிய இடம். அதே சமயத்துல இந்த தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய வியாழ பகவான் அவர் என்ன பண்றார், இந்த தலத்துல தான் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கும் முருக பகவான் என்ன பண்றார், காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்ததோடு இல்லாம அங்கேயே தங்குறார். அவர் மூலமா என்ன பண்றார் அப்படின்னாக்கா வரலாற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். அந்த குரு பகவான் மூலமாக பெருமாள் எல்லா அசுரர்களுடைய வரலாற்று எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார் இல்லையா? அப்படி தெரிஞ்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா தன்னுடைய படைத்தளபதி யாருனாக்கா வீரபாகு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய படைத்தளபதி. அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா சூரபத்மன் இடத்துல தூது அனுப்புறார். இப்ப பொதுவா பெருமாள் இது எல்லாரும் பண்றா பாருங்க. நம்ம மகாபாரத யுத்தத்துக்கு முன்பாக துரியோதனிடத்துல பஞ்சபாண்டவர்களுக்காக கிருஷ்ண பரமாத்மா தூது போவார். அது எதற்காக அப்படின்னாக்கா அதே மாதிரி லங்கையில சீதை இருப்பா. அந்த சீதைய மீட்டுன்னு வர அந்த வியாஜத்துல ராவணனுக்கு ஆஞ்சநேயர் மூலமா தூது அனுப்பப்படும். அதன் பிறகாவது அவ தன்னை மாத்திக்கிறாளா அப்படிங்கிறதுக்காக பகவான் நமக்கு அநேக விதமான சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பான். அத அவ புரிஞ்சுப்பாளான்றது தான் கேள்விக்குறியா இருக்கும். அந்த ரீதியில முருகர் என்ன பண்றார் பாருங்கோ, தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூது அனுப்புறார். ஆனா எவ்வளவு சொல்லியும் அந்த வீரபாகு போய் சொல்றார். ஆனா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கறதா இல்லை. எப்படி துரியோதனன் கேட்காம இருந்தானோ அதே மாதிரி விளைவு என்ன, நாசம்தான். விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவா இல்லையா? இந்த மாதிரி அவனுக்கு அழிவானது நிச்சயமாயிடுத்து. அதனால வீரபாகு மூலமா அனுப்பப்பட்ட அந்த தூதுவும் அவன் கேட்கல. என்ன பண்ற பெருமாள் முருகப்பெருமான் தன் படைகளோட சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் என்ன பண்றார், முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்திலேயே எழுந்திரளணும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறார். அதன் அடிப்படையில் தான் என்ன பண்றார், முருகப்பெருமான் அங்கேயே தங்கினார். அதோட மாத்திரம் இல்லாம வியாழ பகவான் குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னாக்கா விஸ்வகர்மா அப்படிங்கிற வசத்தியான இந்த ஆர்கிடெக்சர் சொல்றார் இல்லையா, சில்பசாஸ்திரத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றவர். மயன்னு இருந்தார். அதே மாதிரி விஸ்வகர்மான்னு இருக்கா. அப்படி அந்த விஸ்வகர்மாவை அழைச்சிட்டு வந்து இங்கேயே ஒரு பெரிய கோவில் எழுப்புறார் இல்லையா? முருகப்பெருமான் அந்த சூரனை வெற்றி பெற்று அங்கேயே ஆட்கொண்டதனால இவர் என்ன பண்றார், சயந்திநாதர் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்றார். சயந்திநாதர், அதாவது சயந்தினா வெற்றின்னு அர்த்தம். சயந்தி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். அதனால அந்த முருகப்பெருமான் அந்த சூரனை அங்க வெற்றி பெற்று ஜெயிச்சதனால ஆட்கொண்டதனால சயந்திநாதர் அப்படிங்கிற அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் அந்த பேரே என்னாச்சு, மாறி 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 மாறி, அதாவது மருவுதல் சொல்லுவா. மருவி 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 ஒரு பெயரானது என்னவா மாறுது பாருங்கோ. சயந்திநாதர் அப்படிங்கிற பெயரானது செந்தில்நாதர் அப்படிங்கிற மாதிரியான பெயராக மாறுது. அப்படி மருவியதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலமும் என்ன தலம், திருசயந்திபுரம் அப்படிங்கிறது. சயந்தினா வெற்றி, பின்பு என்ன ஆனது, அது திருச்செந்தூர் அப்படிங்கிறதாக பெயர் மருவியது அப்படிங்கிறதாக நிறைய வரலாற்று செய்திகள்லாம் குறிப்பிடுறார். இப்படியாக அந்த ஊரோட பெயர், பெருமாளுடைய பெயரானது அப்படி செந்தில்நாதன். இன்னைக்கும் அங்க திருச்செந்தூர்ல
செந்தில்நாதன் அரசாங்கம்னா தான் ரொம்ப பிரசித்தியானது. இந்த காரணங்களுக்காக சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அங்க பெருமாள் தோன்றினார் அப்படிங்கிறதாக அந்த வரலாறானது சொல்லப்படுறது. சரி, அப்பேற்பட்ட அந்த இடத்திற்கு ஆதிசங்கரர் என்ன வரணும், ஏன் வரணும், என்ன காரணம், ஏன் இங்க வந்து பெருமாளை பத்தி பாடணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அந்த திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்செந்தூர் அந்த செந்திலாண்டவர் இருக்கா இல்லையா, அவரை மனமுருகி வேண்டி அங்கு வழங்கக்கூடிய பன்னீர் இலை அப்படிங்கிறது விபூதி. அந்த பன்னீர் இலை விபூதியை சாப்பிட்டது. அதாவது என்ன ஆகுது பாருங்க, ஒரு சமயம் ஆதிசங்கர ஆச்சாரியருடைய அவருக்கு என்னதுக்கா அபிநலகுப்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமா அந்த அபிச்சார மாந்திரிகம் ஏவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றா. அது அவளுடைய இப்போ பொதுவா ஒரு நல்லவா இருக்கான்னா அவளுடைய அவளை நல்ல விஷயம் பண்ண விடாம தடுக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பான். இது பொதுவா உண்டு இல்லையா. இந்த விஷயத்தை நாம வந்து காஞ்சிபுரத்திலே கேள்விப்பட்டிருப்போம். வேதாந்த தேசிகர் இருக்கார். இது வந்து சுவாமி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். என்னன்னாக்கா வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்தில் இருந்துருக்கார். அவருக்கு சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற பட்டம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா தனக்கு தேவையானதை தானே உண்டு பண்ணிக்கணும். அவருக்கு தான் சர்வதந்திர சுதந்திரன்னு பேரு. இப்போ வேதாந்த தேசிகருக்கு நிறைய விரோதிகள் இருக்கா. அவ என்ன பண்றா, ஒரு சூழ்ச்சி பண்றா. என்ன சூழ்ச்சி பண்றான்னாக்கா ஒரு கல்யாணமாகாத ஏழை பிரம்மச்சாரிய அவரிடத்துல அனுப்புறா. அனுப்பிச்சு தனக்கு விவாகத்துக்காக தனம் வேணும் அப்படிங்கிறதாக அவன் போய் அவரிடத்துல யாச்சிக்கட்டும் இல்லையா. அவரிடத்திலேயே ஒன்றும் கிடையாது. ஆனா பிறருக்காக இவர் மற்றவர்கிட்ட போய் யாசிக்கவும் கூடாது. வெளி சகாயம் எதுவும் இல்லாம தான் அவருக்கு அந்த விஷயத்தை அவர் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி முடியும்? அதனால இவர் எப்படி அந்த சர்வதந்திர சுதந்திர பட்டத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படியாச்சும் மானபங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சூழ்ச்சி பண்ணி விரோதிகள் என்ன பண்றா, வேதாந்த தேசியத்தை அந்த ஏழை பிரம்மச்சாரி அனுப்புறா. அவரும் போய் அவரிடத்துல யாச்சகம் பண்றார். சுவாமி, இந்த மாதிரி எனக்கு விவாகம் நடக்கணும்னா நிறைய திரவியங்கள் தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே சுவாமி புரிஞ்சுட்டார், இது எதிரிகளுடைய சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அங்க வரதராஜ பெருமாள் கோவிலில் விட்டு இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் சன்னதியில் போயிட்டு ஸ்திரீ ஸ்துதி அப்படிங்கிற உத்தமமான ஸ்துதியை பாடுறார். அந்த ஸ்திரீ ஸ்துதி பாடி முடிச்ச உடனே நிறைய தனமழையானது பொழிகிறது. அந்த தன செல்வங்கள்லாம் எடுத்து அந்த பிரம்மச்சாரிட்ட கொடுத்தார் இல்லையா. இப்படிங்கிறதாக சரித்திரம் சொல்றதா மகாபரிவா தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கார். இந்த மாதிரி எப்பவுமே ஒரு பெரியவாளுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் துன்பங்கள் எதிரியால எப்பவும் வரதான் செய்யும். இந்த மாதிரி நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்றா அப்படின்னாக்கா அபிநலகுப்தனுடைய அபிச்சார மாந்திரிக ஏவலால அவருக்கு கடும் வயிற்று வலியானது ஏற்படுறது. அந்த வயிற்று வலி தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் சுவாமி ஆதிசங்கராச்சாரியார். அவர் என்ன பண்றார், வடநாட்டிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய வயிறு வலி தீர பல திருத்தலங்களுக்கு போயின்னு இருக்கார், இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் அவருடைய நோய் அப்படிங்கிறது அந்த வயிற்று வலி அப்படிங்கிறது தீர்ந்த பாடே இல்லை. உடனே என்ன பண்றார் அப்படின்னாக்கா இந்த திருச்சீரலைவாய்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரார் சுவாமி. இங்கதான் செந்தில்நாதர் ஆட்கொண்டிருக்காரே அவர்கிட்ட வரார். வந்து மனமுருகி அவரை வேண்டி அங்க வழிபடுறார். அப்படி வழிபடும் போது இந்த பன்னீர் இலை விபூதியை சாட்டதுமே அவருடைய வயிற்று வலி அப்படிங்கிறது நீங்கி குணமடைஞ்சிடறாராம். இதனால மகிழ்ச்சி அடைகிறார் ஆதிசங்கரர். உடனே அந்த செந்திலாண்டவரை குறிச்சு இல்லையா துதி பாடுறார். 33 ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்களானது இயற்றப்படுறது. அதுதான் இந்த சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஸ்தோத்திரம். இந்த சுப்பிரமணிய புஜங்கமானது நம்ம சொல்ல சொல்ல நமக்கு எந்த வியாதியும் நம்ம நெருங்காது. ஏன்னா சொல்லுவா காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவானாக்கா சரீரமாத்தியம் கல் தர்ம சாதனம்னு சொல்லுவான். என்னன்னாக்கா தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னாக்கா சரீரம் முதல்ல பிரதானமா இருக்கணும். சரீரம் நன்னா இருந்தா மாத்திரம்தான் நம்மால தர்மத்தை பண்ண முடியும்.
அப்ப அந்த சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம். முதல்ல அந்த சரீரத்தை நன்னா பார்த்துக்கணும்பா, இல்லையா? திருமூலர் சொல்றா இல்லையா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ நமக்கு எது முக்கியம் அப்படின்னாக்கா, நம்முடைய சரீரமானது பிரதானமான கருதப்படும். அந்த சரீரம் நன்னா இருந்தா மாத்திரம்தான் நம்மளால தர்ம காரியங்கள் பண்ண முடியும். அதனால இருக்கிறதுலே எதிரா வசத்தியான செல்வன்னா ஆரோக்கியம் தன சம்பதா. அந்த ஆரோக்கியம் தான் வசத்தியான தனம். அப்பேற்பட்ட இந்த ஆரோக்கியத்தை, ஆரோக்கியங்கிற செல்வத்தை தரக்கூடிய அற்புதமான பெருமாள் இந்த சுப்பிரமணிய பெருமாள், அந்த செந்தில்நாதன். அவர் எங்க இருக்கா? திருச்செந்தூர்ல வீட்டு இருக்கார். அப்பேற்பட்ட பெருமாளை குறித்து ஆதிசங்கரர் 33 ஸ்லோகங்கள் அந்த புஜங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீட்டர் சந்தஸ்ல விருத்தத்துல அழகா இதை நமக்காக பண்ணி கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட உசத்தியான கடைசியில பலஸ்ருதியில சொல்லும்போது சொல்லுவார், நம்முடைய சரீர ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், எந்த வியாதியும் வராம இருக்கணும், உடம்புல எந்த உபாதையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நாம் கூறி வந்தால் போரும் அப்படிங்கிறதாக பலஸ்ருதியில சுவாமி சொல்றார். ஏன்னா எந்த காரியத்துக்குமே பலன் உண்டு, பலன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதனால அப்பேற்பட்ட வசத்தியான இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஸ்தோத்திர பாடத்தை இன்றைய தினம் நாம தொடங்குறோம். நல்லா பாருங்க, இது ஐப்பசி மாசம் இல்லையா? அந்த முருக பெருமானுக்கு உசத்தியானது இந்த ஐப்பசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாசத்துல. இப்பதான் அந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கூட இந்த மாசத்துல தான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால அவருடைய அனுகிரகம் சாட்சாத் நம்ம எல்லாருக்கும் இருக்கு, ஆதிசங்கருடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை உணர்த்தும் விதமாக நாம இப்போ இன்றைய தினம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற வசத்தியான ஸ்தோத்திர பாடத்தோட நாம இந்த இதை தொடங்க இருக்கோம். இதுல 33 ஸ்லோகங்களானது காணப்படுறது. அதுல நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இன்றைய தினம் முதல் 2 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பதச்சேதத்தோட பதச்சேதம் சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சதா பால ரூபா விவிக்னாத்ரியந்திரி மகாதந்தி பக்த்ராபி பஞ்சாஸ்ய மன்மான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி பக்தாபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. இது சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய முதல் புஜங்கமாக இருந்திருக்கு. இது என்னன்னாக்கா மங்கள ஸ்லோகம். எப்பவுமே எந்த ஒரு கிரந்தமும் மங்கள ஸ்லோகம் பண்ண மாட்டா. கிமர்த்தம் மங்களம் விக்ன விநாசாய அப்படிங்கிறதுக்காக மங்களம், கல்யாணாய மங்களம் இல்லையா? இப்ப என்ன பண்ற சுவாமி, மகா கணபதியை வணங்குறார். இந்த ஸ்லோகம் மூலமாக யாரை வணங்குறார் அப்படின்னாக்கா, இந்த சுப்பிரமணிய புஜங்கம் பண்றதுக்கு முன்பாக ஒரு மங்களம் பண்றார், பிரார்த்தனா. இந்த பிரார்த்தனையானது யாரை குறிச்சு இருக்குனாக்கா, மகா கணபதியை குறிச்சு. எப்பவுமே நமக்கு தெரியும் விக்னங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இந்த விநாயகரை தான் வழிபடுவார். அவர் எப்படிப்பட்டவர்? சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி. இளம் பாலகனாக அவர் எப்படி இருக்கார்? இளமையாக பாலகனாக சின்ன சிறுவனா இருந்திருக்கார். அவரது தோற்றம் தான் சின்னது, ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய விக்னங்கள் அப்படிங்கிறது, இடையூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, மலை போல இருக்குமா. அப்படி மலை போல இருக்கக்கூடிய அந்த இடையூறுகளை போக்கக்கூடியவரும் யாரு? இளம் பாலகனுமாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர். அவர் எப்படி இருக்கார்? யானை முகத்தோடு இருந்திருக்கார் இல்லையா? அவர் பார்ப்பதற்கு எதை மாதிரி இருக்கார்? யானை முகத்தோட காணப்படுறார். இருந்தாலும் அவருக்கு என்ன கிடைக்கிறதுனாக்கா சிங்கத்தின் மரியாதை. ஏன்னா பொதுவா காட்டுல
யார் ராஜா, யார ரொம்ப ஒசத்தியா கொண்டாடுவான்னா ராஜாவை தான் கொண்டாடுவான். சிங்கம் தான் ஒசத்தி. ஆனா யானை முகத்தை உடையவரானால் என்ன ஆறுதுனாக்கா, சிங்கத்தின் மரியாதைக்குரிய, சிங்கத்துக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அப்பேற்பட்ட மரியாதைக்குரியவர் யாரு? அந்த கணேசன் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, அதாவது சிங்கம் மாத்திரம்தான் மதிக்குமா அப்படின்னாக்கா, தன்னுடைய அப்பாவான பரமேஸ்வரனே மரியாதை தரக்கூடியவர். அது மாத்திரம் இல்ல, பிரம்மதேவன், இந்திரன், இப்படி எல்லாருமே தேடி தேடி வழிபடக்கூடியவர். அப்பேற்பட்ட எப்படிப்பட்டவர் அவர்னாக்கா, மங்களஸ்வரூபி இல்லையா? எப்பேற்பட்டவர் அவர்? மங்களமே சுரூபமாக இருக்கக்கூடிய கணேச பெருமான் இல்லையா? அந்த கணேச பெருமான் என்ன கேட்கிறார் இடத்துல? எனக்கு எல்லா செல்வமும் சேர்க்கட்டும், எல்லா வளமும் செல்வமும் சேர்க்கட்டும். கல்யாணமூர்த்தி, கல்யாணம் நாம சுபம் இத்தியர்த்தா, மங்களம் இத்தியர்த்தா. அப்படி மங்களத்தையே தன் சரீரமாக கொண்டவர், அந்த சுபத்தையே தன் உருவமாக கொண்டவர் இல்லையா? அப்பேற்பட்ட அவர் சதா, அது எப்போ அப்படின்னாக்கா எப்பவுமே இளமையாகவே இருக்கக்கூடியவர். விக்னாத்ரி ஹந்திரி, மலை போல இடையூறுகள் நிறைய இருந்தாலும் அது விக்னங்களை ஹந்திரி போக்கடிக்கக்கூடியவர். மகாதந்தி வக்திராபி, மகாதந்திர யானை முகத்தை உடையவராக இருந்தாலும் என்ன, பஞ்சாசியமான்யா, அந்த சிங்கத்தின் மரியாதைக்குரியவர். அது மாத்திரமா, விதீந்திராதி மிருத்யா, யார் யாரு? பிரம்மதேவன், இந்திரன், எல்லாருமே வணங்கக்கூடிய அவர் யாரு? கணேசாபிதாமே, கணேசா, கணேசன் என்று சொல்லக்கூடிய எல்லா கணங்களுக்கும் தலைவனாக திகழக்கூடியவர். அவர் என்ன பண்ணட்டும்? மே எனக்கு இல்லையா, விதத்தாம், என்ன விதத்தாம் கேட்கிற? ஸ்ரீயம் காபி, எனக்கு செல்வத்தை அளிக்கட்டும். ஸ்ரீயம்னா மங்களம், செல்வம், செல்வத்தை அளிக்க. அவர் எப்படிப்பட்டவர்? கல்யாணமூர்த்திகி இல்லையா? அவரது சரீரமே எப்படி இருக்கும்? மங்களத்தை தரக்கூடியது, க்ஷேமத்தை தரக்கூடியது. அப்பேற்பட்ட சரீரத்தை கொண்டவருமான கணேசாபி மே, எனக்கு என்ன கேட்கிறார் அப்படின்னாக்கா, கணேச பெருமான் எனக்கு செல்வம் சேர்ப்பிக்கட்டும், மென்மேலும் செல்வத்தை தரட்டும் ராமர் சொல்றார் இல்லையா? செல்வங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன செல்வங்கள்ல பல வகையான செல்வம் இருக்கு, அநேக விதமான செல்வங்கள் இருக்கு. அதுல ஷரீரவாத்தியம் கலு தர்ம சாதனம், சரீரமும் ஒரு சத்தியான செல்வம் இல்லையா? அதாவது சொல்லுவா இல்லையா, அந்த கடக்கால் நன்னா இருந்தாதான் கட்டடம் எழுப்ப முடியும். அப்ப அந்த கடக்கால் அப்படிங்கிறது தான் செல்வம், அதன் மேலதான் கட்டடத்தை எழுப்ப முடியும். அந்த மாதிரி நம்ம நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும், நிறைய செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வங்களை சேர்த்து தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற செல்வம் நிறைய இருக்கணும் இல்லையா? அதனால செல்வம்ங்கிற பதத்துக்கு நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்கு. இப்படியாக சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி அப்படிங்கிறதாக இந்த மங்கள ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இது சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய மங்கள ஸ்லோகம், முதல் ஸ்லோகமாக இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகம் என்ன பாருங்க. ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்ய ஹிருதி த்யோததே மே முகான்னி சரந்தே கிரச்சாபி சித்ரம். ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்ய ஹிருதி த்யோத்யதே மே முகான்னி சரந்தே கிரச்சாபி சித்ரம். எல்லாம் இதே மாதிரிதான் வரும் இல்லையா? சதா பால ரூபா விவிக்னாத்ரிஹந்திரி,
அதே மாதிரிதான் வரும். அதே மாதிரி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி ஜோத்யதே மே முகானி சரந்தே கிரஸ்சாபி சித்ரம். இது ரெண்டாவது ஸ்லோகம். சார்த்தம் ஜனா ஜன மியூட் எடுக்காதீங்க, யாரும் மியூட் எடுத்துறேன். நான் மியூட் போடுறேன், திரும்ப நீங்க எடுக்கிறேன். பாருங்க என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகம் மூலமா. ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி ச அர்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சித்து ஏகா ஷடாஸ்யா ஹிருதி தியோத்யதே மே முகாத் நிஸ்ஸரந்தே கிரஹ ச அபி சித்ரம் தி பதச்சேதா. என்ன சொல்றாரு ஸ்லோகம் மூலமா. ந ஜானாமி சப்தம், எனக்கு சப்தமே தெரியாது. ந ஜானாமிச்ச அர்த்தம், அதன் பொருளும் எனக்கு தெரியாது இல்லையா. அதனால இந்த பத்யம் கத்யம் சொல்லுவா. பத்யம்னா அதாவது ப்ரோஸ், கத்யம்னா சாரி பத்யம்னா போயட்ரி, கத்யம்னா ப்ரோஸ். தமிழ்ல சொல்லனாக்கா பத்யம்னா அந்த என்ன சொல்றது செய்யுள் சொல்லுவோம், கத்யம்னாக்கா உரைநடைன்னு சொல்லுவோம். எனக்கு பாடலாவும் எழுத தெரியாது, உரைநடையாவும் எழுத தெரியாது. சிதேகா ஷடாஸ்யா இல்லையா. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எனக்கு செய்யுள் காவியம் எழுத வராது, இந்த வச்சன காவியம் எனக்கு தெரியாது, அடியனுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, ஆறுமுகமான அந்த ஷடாஸ்யா. ஆசியம்னா முகம், ஆசியம்னா என்னது முகம்னு அர்த்தம். ஷட் ஆசியம்னா என்னது, அதாவது ஷண்முக, ஷட்டு முகானி, யாரிடத்துல ஆறு முகங்கள் இருக்கிறதோ அவனுக்கு ஷண்முகன்னு பேரு. அந்த ஆறுமுகமான ஞான வடிவம் ஒன்றேதான் என்னுடைய மனசில் அப்படியே நிழலாடிண்டே இருக்கு. அந்த உருவத்தை நான் நினைச்சாலே என்னுடைய வாயிலிருந்து ஏதேதோ விசித்திரமான சொற்கள் வெளியில வருது. இது யார் சொல்றது? ஆதிசங்கரர் சொல்றார். அவர் எப்பேற்பட்ட மகான், எப்பேற்பட்ட கவி. இது என்னன்னாக்கா, கவி தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறது. எனக்கு ந ஜானாமி சப்தம், எனக்கு சப்தமும் தெரியாது இல்லையா, சொல்லே தெரியாது, எந்த சொல்லு எனக்கு சொல்ல எவ்வளவு வொக்காபுலரிஸ் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஒரு கவினா நிறைய புதுசு புதுசான சொற்களை நிர்மாணம் பண்றவனு தான் கவி. ஆனா ந ஜானாமி சப்தம், எனக்கு சொல்லே தெரியாது, சொல் ஞானமும் இல்லை. சரி, ந ஜானாமி அர்த்தம், எனக்கு அர்த்த ஞானமும் இல்லை இல்லையா. அதனாலேயே இந்த செய்யுட்காவியம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம், இந்த செய்யுட்காவியமும் எனக்கு தெரியாது, வச்சன காவியம் அடியனுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய முகாத்து, என்னுடைய முகத்திலிருந்து நிஸ்ஸரந்தே ஏதோ விசித்திரமான சொற்கள் வெளியில வந்துட்டே இருக்கு. அது எப்படி வருதுனாக்கா, ஆறுமுகமான அந்த ஞான வடிவம் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு மாத்திரம் தான் என் மனசு அப்படியே நிழலாடிண்டே இருக்கு. அப்படி அந்த சித்திரம், எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அந்த சித்திரமானது என் மனசுக்குள்ள அப்படியே அந்த ஞான வடிவம் அப்படிங்கிறது நிழல் போல ஆடிண்டே இருக்கு. அதை நான் நினைச்சு நினைச்சு பார்க்கிறேன். என் வாயிலிருந்து ஏதோ விசித்திரமான சொற்கள் வெளிப்படுகின்றன. தானா அவரை நினைச்சாலே வருதா அப்படிங்கிறதாக யார் சொல்றார்? ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார். நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்யா. ஷடாஸ்யான யாரு? ஷடு ஆஸ்யம் எஸ்ய, யாரு? ஷண்முகா. ஹிருதி தியோத்யதே மே, என்னுடைய மனசுல அப்படி ஒரு நிழலானது ஆடிண்டே இருக்கு, அவருடைய சித்திரமானது. முகான் நிஸ்ஸரந்தே கிரஹா, கிரகண வார்த்தைகள் இருக்கு இல்லையா, என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் அப்படியே பிரவாகமா கொட்டுறது, விசித்திரமா வெளிப்படுகின்றன அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது ஸ்லோகம். இப்படியாக 2 ஸ்லோகங்களை இன்னைக்கு நாம எடுத்துட்டு பார்க்கிறோம். சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய 2 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, முதல் ஸ்லோகம் என்ன பாருங்க.
சதா பால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி பக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி அப்படிங்கிறது முதல் புஜங்கம். ரெண்டாவது புஜங்கம் என்னவா இருக்கு? நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் சிதேகாஷடாஸ்யா ஹிருதித்யோத்யதே மே முகான்னிஸ்ஸரந்தே கிரிஷ்சாபி சித்திரம் அப்படிங்கிறது இரண்டு பத்தியங்களை இன்றைய தினம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படியாக ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற அந்த உசத்தியான கிரந்தம் ஆதிசங்கர பகவத்பாலால் எழுதப்பட்டது. அவருடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட வியாதியே இந்த ஸ்தோத்திரமானது சரி பண்ணியிருக்கு. எல்லாம் அவருடைய அந்த செந்தில்நாதன் சொல்லக்கூடிய திருச்செந்தூர்ல ஆட்சி புரிஞ்சின்றிருக்க அந்த முருகப்பெருமானுடைய விஷயமாக சுவாமி ஆதிசங்கர பகவத்பாதர் இயற்றிய அற்புதமான இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறத இன்றைய தான் நாம தொடங்கியிருக்கோம். அதனுடைய 2 ஸ்லோகங்களையும் நாம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்புகள்ல மீதமுள்ள ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிற ரீதியில ஒன்னொன்னா நாம பார்க்க இருக்கோம். இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. தாசன் தன்யவாதாக.